அன்பே சிவமாவதியாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அந்த பாடல். அந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, இது ஒன்று போதும் உங்களுக்கு. சரி. இதில் என்ன சொல்கிறாரு, முருகப்பெருமானுக்கு அன்புன்னு ஒரு பேர் இருக்குது. அன்பு அன்பு செவுடு. அண்ணாமலையாருக்கு சிவன் பேர். அன்பு சிவம் சிவம் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதியாரும் அறிகிறார். ஓ சரிங்கய்யா. அன்பே சிவமாவதியாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அதில் என்ன சொல்றாரு, உலகத்துல தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகத்துக்கே முருகனை விட்டு அந்த பஞ்சபூதத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் யாருகிட்டையும் இல்லை, எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே இல்லை. 5 குரங்கு இருக்குது உள்ள. ஒரு குரங்கு எப்போ ஊருக்கு போகலான்னு நினைக்குது, எப்போ குரங்கு இங்கே சாப்பிடலாமா இல்லை அங்கே போய் சாப்பிடலாமான்னு நினைக்குது, அங்கே ஊரில் என்ன வேலை இருக்குதுன்னு நினைக்குது. இப்படி கட்டை ஊற்றி விட்ட மாதிரி 5 குரங்கும் போயினே இருக்குது. இதை நிலப்படுத்தணும்னா முருகனுடைய கருணை இல்லைன்னா உலகத்திலேயே இல்லை. புரியுதா? அதனால் முருகனா அவனே தான் முருகன். உண்மையாக இறைவன்கிட்ட முருகன்கிட்ட போங்க, எல்லாம் வெற்றி ஆகும். வாழை சித்தர் அதை எடுத்து சொல்லு. சரி பாடுங்க ஐயா. பாட்டு சரி. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன், கள்ளம் கபடம் இல்லாத